புதிய வானகமும் புதிய வையகம் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. அடையென எழுவோம் அடியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். அலையென எழுவோம் அடியென திரள்வோம் ஆண்டவரே சுவை புகழ்வோம். புதிய வானகமும் புதிய வையகம் மலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரமிது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, இறை மதிப்பீடுகளின்படி வாழ்பவரே அவரின் சொந்தங்கள் என்று இறைவன் கூறுகிறார். அத்தகைய இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழ்ந்து இறை திட்டத்திற்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை கையளித்து வாழ்ந்த இறைவனின் தாயாகவும் நம் அனைவரின் தாயாகவும் திகழ்பவர் தான் நம் அன்னை மரியா. எனவே நாமும் இறை திருவுளத்தை கண்டுணர்ந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழவும் வர வேண்டுவோம். மேலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் திருமண வரத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் வரவேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது இன்றைய நாளின் அன்பின் விருந்தை அன்பளிப்பாக வழங்கக்கூடிய திரு பாண்டியன் திருமதி செல்வராணி இவர்களுடைய குடும்பத்தாருக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மகன்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், மகன்கள் அனைவருடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, பேரப்பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக, படிப்பிற்காக, திருமண வரத்திற்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
இந்த திருப்பலியானது சவரிமுத்து ரோஸ்மேரி என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்தனே. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 முடிய, மேலும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் அவருக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புனித ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை, அனைவருக்கும் அன்னையினுடைய இந்த முதல் சனி பக்தி முயற்சிகளின் சிறப்பு நிகழ்வின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசன் தன்னுடைய மக்களை மிகவும் அன்பு செய்தான். அந்த மக்களும் அந்த அரசனை மிகவே அன்பு செய்தார்கள். ஒரு முறை அந்த அரசன் தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக தன்னுடைய அமைச்சர்களோடும் படை வீரர்களோடும் நகர்வலம் சென்றான். அவ்வாறு அவன் நகர்வலம் சென்ற பொழுது ஒரு சிறுவன் ஒருவன் தெருவிலே அரசன் வரக்கூடிய பாதையிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அந்த சிறுவனை தன்னுடைய கரங்களிலே தூக்கி தன்னுடைய தோளின் மீது வைத்து கொண்டு அந்த அரசன், எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் அதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான்.
உடனே அந்த சிறுவன் அந்த அரசனை பார்த்து, எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய அம்மா மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும், என்னுடைய அம்மாவை காணவில்லை, அவரை தொலைத்து விட்டுத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் அந்த அரசனிடத்திலே சொன்னான். உடனே அந்த அரசன் அந்த சிறுவனிடத்திலே கேட்பான், உன்னுடைய அம்மா எவ்வாறு இருப்பாள் என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், என்னுடைய அம்மா மிகவும் அழகாக இருப்பாள் என்று சொல்ல, அந்த அரசன் உடனே தன்னுடைய அமைச்சர்களுக்கும் படை வீரர்களுக்கும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். நம்முடைய தேசத்திலே அழகா இருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரையும் நம்முடைய அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள், இந்த சிறுவனுடைய தாயை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையை பிறப்பித்தான். உடனே அமைச்சர்களும் அந்த படை வீரர்களும் தேசமெங்கும் சென்று அழகாக இருக்கக்கூடிய தாய்மார்களை எல்லாம் அரசனுடைய அரசவைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த அரசன் பார்க்கிறான், அழகான பெண்மணிகள் தாய்மார்கள் அந்த அரசவையை நிரப்பி நிற்கின்றார்கள். ஆனால் இந்த சிறுவனுடைய முகத்திலே எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை. அவனும் அந்த பெண்களை ஏறெடுத்து பார்த்து தன்னுடைய தாய் இருப்பாரா என்று உற்சாகமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுடைய தாய் அங்கு யாரும் இல்லை. அந்த நாட்டில் இருந்த அனைத்து அழகான தாய்மார்களும் அங்குதான் இருக்கிறார்கள். அரசன் நினைத்தான், நிச்சயமாக அவர்களில் ஒருவராகத்தான் இந்த சிறுவனுடைய தாய் இருப்பாள் என்று. ஆனால் அங்கே நடந்தது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. சிறிது நேரம் கழித்து அங்கே உடல் மெலிந்து மிகவும் கருமையான நிறத்தோடு ஒரு பெண்மணி உள்ளே வருகின்றாள். தன்னுடைய மகனை இழந்த வருத்தம் அவளுடைய முகத்திலே தென்பட்டது. அந்த பெண்மணியை அங்கே பார்த்த உடனேயே அந்த சிறுவன் ஓடோடி சென்று அந்த தன்னுடைய தாயை தழுவிக் கொள்ளுகின்றான். அதை பார்த்த அந்த அரசனுக்கு ஆச்சரியம். தன்னுடைய தாய் மிகவும் அழகாக இருப்பாள் என்று சொன்னானே, ஆனால் இந்த பெண்ணோ உடல் மெலிந்து மிகவும் கருமையான ஒரு நிறத்தில் காணப்படுகிறாளே என்று அரசனுக்கு ஆச்சரியம் மேலிட்டது. அப்பொழுதுதான் அரசன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய தாய் மிகவே அழகானவள்தான் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகின் தாயாக இருக்கக்கூடிய, நம் ஒவ்வொருவரின் தாயாக இருக்கக்கூடிய, அழகின் முழு வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தாயை தேடி நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம். அழகின் முழுமையாய் அறிவின் வடிவாய் விளங்கக்கூடிய அந்த தாயினுடைய அந்த நாளிலே அவளுடைய பரிந்துரை வேண்டி, அவளுடைய பாதுகாவல் வேண்டி, அவள் வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள சிறப்பான விதத்திலே இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். அன்பு மக்களே, அகில உலகெங்கிலும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியை என்ன விழாவாக கொண்டாடுவாங்க? மாதா பிறந்த நாளா? அமலோற்பவ திருநாள். சரியா? அன்னை மரியா அமல உற்பவி என்கின்ற அந்த ஒரு பெருவிழாவை உலகமே கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த வகையில் இந்த நாளிலே டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலையில் பெரும்பாலான பங்குகளில் அமல அன்னைக்கு மாலை ஆராதனை வைத்து வழிபடுவார்கள். எங்கெல்லாம் அமலோர் மாதா சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. அன்பு மக்களே, இந்த ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இறைவனுடைய உயிர்ப்பின் மகிமையை பறைசாற்றக்கூடிய நாள். எனவே அந்த நாளில் மற்ற புனிதர்களுக்கான விழா வருகின்ற பொழுது அதனை மாற்றி வைப்பது திரு அவையினுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி
அதாவது வருகின்ற திங்கள் கிழமையை நாம் அமல அன்னை பெருவிழாவாக கொண்டாட இருக்கின்றோம். நம்முடைய பங்கு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த அமல அன்னையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பு மக்களே, இந்த அமல அன்னை திருவிழா அல்லது பெருவிழா திரு அவையினுடைய வரலாற்றிலே தொன்று தொட்டே கொண்டாடப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் பழைய காலங்களில், முந்தைய காலங்களில் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வந்த இந்த விழா 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அமல அன்னை பெருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்னை அமல உற்பவி, பாவ மாசு இல்லாமல் உற்பவித்தவள் என்பதை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854 ஆண்டிலே டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு விசுவாச சத்தியமாக, கோட்பாடாக அகில உலகிற்கும் வரையறுத்து கூறினார். அதாவது மனுக்குல மீட்பரான இயேசு கிறிஸ்துவினுடைய பேரு பலன்களை முன்னிட்டு தன்னுடைய பிறப்பின் தொடக்கத்திலேயே, தான் கருவாக உருவாகிய அந்த நொடி பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனுடைய சிறப்பு அருளாலும் சலுகையாலும் பிறப்பு வழி பாவங்கள் எதுவும் இல்லாமல், பிறப்பு வழி மாசு அணுகாமல் அமல உற்பவியாக அன்னை மரியா தோன்றினாள் என்று திருத்தந்தை ஒரு விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார். அன்றிலிருந்து இந்த விழாவை கொண்டாடக்கூடிய வழக்கமானது இருந்து வருகிறது. அன்பு மக்களே, அன்னை அமல உற்பவி என்பதை தந்தை, மகன், தூய ஆவியார் 3 பேருமே எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தந்தை கடவுள் மனித குலத்தோடு ஏற்பட்ட விரிசலை, பாவத்தினால் மனிதன் இறைவனுடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றதை சீர் செய்ய விரும்புகின்றார். எனவே அதற்காக அன்னை மரியாவை ஒரு கருவியாக அவர் தெரிந்தெடுக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை பிறப்பெடுக்க செய்ய அன்னை மரியாவை முன்குறித்து வைத்து அங்கே அவரை தெரிந்தெடுக்கிறார். இவ்வாறு அன்னை மரியினுடைய அமல உற்பவத்திற்கு சான்றாக அங்கே தந்தை கடவுள் இருப்பதை பார்க்கிறோம். இறைமகன் இயேசுவை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால், தன்னுடைய இறப்பின் மூலமாக மனித குலத்திற்கு மீட்பை கொண்டு வந்த எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய பிறப்பிலேயே தன்னுடைய தாய் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே அனுக்கிரகம் புரிகின்றார். மற்றவர்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடுதான் அந்த மீட்பு கிடைக்கின்றது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். ஆனால் அங்கே அன்னை மரியாவுக்கு, தன்னுடைய தாய்க்கு அவர் பிறப்பிலேயே, அவர் கருவாக உருவாகின்ற பொழுதே அந்த மீட்பை இறைமகன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது, அவருக்கு இந்த சிறப்பு சலுகை வழங்கப்பட்டது, அவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு தனி வரம் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக தூய ஆவியார் எவ்வாறு அன்னையினுடைய அமல உற்பவத்திற்கு சான்று பகர்கிறார் என்று பார்க்கிற பொழுது, அன்னை மரியா தூய ஆவியாருடைய பத்தினியாக இருக்கின்றாள். புனித அகுஸ்தினார் அன்னை மரியாவை குறித்து சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவார். அன்னை மரியாவால் மட்டும்தான் ஒரே நேரத்தில் இறைவனுடைய தாயாகவும் தூய ஆவியாருடைய பத்தினியாகவும் செயல்பட முடியும். ஆக தூய ஆவியாருடைய பத்தினியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை தூய்மையான நிலையிலே பாதுகாக்க வேண்டும். அதனை தூய ஆவியார் செய்தார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக தந்தை, மகன், தூய ஆவியாரும் அன்னை மரியாவினுடைய அமல உற்பவத்திற்கு சான்று பகர்கின்றார்கள். 1 குறிப்பேடு புத்தகத்திலே 15வது அதிகாரம் 14வது இறை வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். குருக்களும் லேவியரும் ஆண்டவராகிய அந்த தூய்மையான ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்ல தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்வதற்கு முன்பதாக குருக்களும் லேவியர்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாக என்னதெல்லாம் இருக்குது?
என்னதெல்லாம் இருக்குது? 10 கட்டளைகள், கற்பலகைகள் இருக்குது. வேற என்னது இருக்குது? ஆரோனுடைய துளிர்த்த கோலானது அங்கே இருக்கிறது. இன்னொரு பொருள், முக்கியமான பொருள், நமக்கு பரிச்சயமான, நம்ம அதிகம் கேள்விப்பட்ட ஒரு பொருள். என்னது? மன்னா அடங்கிய பொற்ஜாடி. சரியா? இதுதான் அந்த உடன்படிக்கை பேழையிலே இருக்கின்றது. இதனை தூக்கிச் செல்வதற்கு முன்பதாக குருக்களும் லேவியர்களும் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையாக, அந்த உடன்படிக்கையின் பேழையாக இருக்கக்கூடிய இறைமகனை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை எப்பேற்பட்ட தூய்மையானவராக இறைவன் பாதுகாத்திருந்திருப்பார், அவரை எவ்வாறு சிறப்பாக முன்குறித்து வைத்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்னை மரியாவை இறைவன் தூய்மையாக பாதுகாத்தார். பிறப்பு வழி பாவத்திலிருந்து, சென்ம பாவத்திலிருந்து அவரை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு நிகழ்வு வரும். 1 குறிப்பேடு புத்தகம் 22வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே நாம் பார்ப்போம். அங்கே தாவீது அரசர் ஆண்டவருக்காக ஒரு புதிய ஆலயம் கட்ட விரும்புகின்றார். ஆனால் ஆண்டவருக்கு அது விருப்பமில்லை. தாவீதின் கையால் ஆலயம் கட்டப்படக்கூடாது என்பதில் ஆண்டவர் உறுதியாக இருந்தார். எதற்காக? அதற்கான காரணத்தையும் ஆண்டவர் தாவீதிடம் சொல்லுவார். என்ன காரணம்? கையில இரத்தக்கரை இருக்கு, நீ மிகுதியான குருதியை சிந்தினாய், மிகுதியான போர்களை நடத்தினாய், என்னுடைய முன்பாக அதிகமான இரத்தத்தை நீ சிந்திய காரணத்தினால் எனக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம், நீ மாசு படிந்திருக்கிறாய், உன்னுடைய கையால் ஆலயம் கட்டப்பட வேண்டாம், உனக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய மகன்தான் எனக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கே இறைவன் இப்படிப்பட்ட தூய்மையை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், தூய்மையின் மறுவடிவாக இருக்கக்கூடிய அவருடைய அன்பு மகனை தாங்கக்கூடிய அந்த பெண்ணை எந்த அளவிற்கு தூய்மையாக பாதுகாத்திருந்திருப்பார் என்பதை நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சிறப்பான பேரு, சிறப்பான ஆசீர்வாதம் இறைவனால் அன்னை மரியாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அந்த தாயை அமல உற்பவி என்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 1858வது ஆண்டிலே மார்ச் மாதம் 25ஆம் தேதி லூர்து நகரில் மசபியேல் என்கின்ற ஒரு குகையிலே 14 வயது சிறுமி, பேர் என்ன? அன்னை யாருக்கு காட்சி கொடுப்பாங்க லூர்து நகர்ல? அந்த சிறுமியினுடைய பெயர் என்ன? பெர்னதத். சரியா? பெர்னதத் என்கின்ற ஒரு சிறுமிக்கு காட்சி கொடுத்து என்ன சொல்லுவாங்க அன்னை? நாமே அமல உற்பவம் என்று தன்னுடைய தன்மையை மீண்டும் அன்னை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அங்கே திருத்தந்தை 9வது பத்திநாதரால் விசுவாச சத்தியமாக எடுத்தியம்பப்பட்டது அன்னையாலேயே உறுதிப்படுத்தப்படுகின்றது. அன்பு மக்களே, அன்னை அமல உற்பவியாக இருக்கின்றாள். அன்னையை அமல உற்பவியாக கொண்டாடக்கூடிய நாம் அன்னையிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம்? அன்னையைப் போல நாமும் தூய்மையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்வால் நாமும் தூய்மையானவர்களாக விளங்குகிற பொழுது உண்மையிலேயே அந்த அன்னையை நம்முடைய தாய், நம்முடைய அன்னை என்று நம்மால் அன்பாய் அழைக்க முடியும். அவ்வாறு இல்லாமல், அந்த அன்னையைப் போல இல்லாமல் நாம் பாவம் உள்ளவர்களாக, மாசு உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அன்னையினுடைய ஆசிரை, அந்த அன்னையினுடைய பரிந்துரையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அந்த தாய் எவ்வாறு தூய்மையின் இலக்கணமாக, தூய்மையின் மறு வடிவாக விளங்குகின்றாளோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தூய்மையின் மறு வடிவமாக, பாவ மாசு அற்றவர்களாக இருப்போம். நம்முடைய திருமுழுக்கின் மூலமாக நம் அனைவருமே நம்முடைய பிறப்பு வழி பாவத்திலிருந்து, ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்.
நாம் மீண்டும் பாவ சேற்றில் விழாதவாறு, ஒருவேளை விழுந்திருந்தாலும் கூட இறைவனிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் நாம் இழந்த அந்த தூய்மையை பெற்றுக்கொள்வோம். இறைவன் விரும்புகிறபடி அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தபடி நாமும் தூய்மையானவர்களாக, மாசு மறுவற்றவர்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழ்ந்து அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் நிறைவான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். அடைக்கல பாறையான எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் உமது மந்தையாகிய மக்களை நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பின் வள்ளலே, எம் நாட்டின் வளர்ச்சிக்காக தாய் நாட்டை விட்டு அயல் நாட்டிலேயே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரையும் நீரே சிறகின் நிழலில் வைத்து பாதுகாத்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் ஊரில் தனிமையிலும் வறுமையினாலும் தவிக்கின்ற மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நல் மனதினை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு எம் வாழ்வில் வரும் தடைகளை உமது வலிமையோடு வெற்றி காண வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்மிடத்தில் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உழைப்பின் கனி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசுமருவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். தந்தையே, இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு ஜெப விண்ணப்பங்களோடு உமை நாடி வந்திருக்கக்கூடிய உம் பிள்ளைகளுடைய கூக்குரலை கருணை கண் கொண்டு பாரும். அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானமும் மன நிறைவும் நிலை கொண்டிருக்க அருள் புரிவீராக. உம்மிடம் அன்றாடி கேட்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையோடு இல்லம் திரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரை தந்தருள வேண்டுமென்று உமை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பேரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்துவே, வருகவென்றன்போடு என்னை விடும். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சிலருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நாளிலே இந்த திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நமக்கு அந்த உணவை அன்பளிப்பாக நன்கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய திருவாளர் பாண்டியன், திருமதி செல்வராணி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய இந்த முதல் சனிக்காக நன்கொடை வழங்கியிருக்கக்கூடிய திரு செல்வம், திரு ஜஸ்டின், திருமதி செல்வி அமலன், திருமதி சரண்யா மரியான் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு ஏற்பாடு செய்தல், சப்பரத்தை தயாரித்தல், மற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்திய திருவாளர் அருள், திருவாளர் சுரேந்தர் அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலயத்தை சுத்தம் செய்தது, ஆலய வளாகத்தை சுத்தம் செய்தது, இன்னும் பல வகைகளிலும் உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிகள். ஆலய அலங்காரம், பீட அலங்காரம் என்று பல வகைகளிலும் முன்னின்று செயல்பட்ட அருட்சகோதரிகளுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நம்முடைய திருப்பலியை மெருகூட்டிய பாடகர் குழுவினருக்கு சிறப்பு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய இணையூர்களிலிருந்து பல சிரமங்களையும் பொருட்படுத்தாது அன்னையினுடைய திருப்பாதத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் வர இயலாமல் இல்லங்களிலிருந்தே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பு மக்களை, நம்முடைய ஆயர் அவர்கள் ஒரு சுற்றுமடலை நம்முடைய பங்கிலே வாசிப்பதற்காக கொடுத்திருக்கின்றார்கள். நாளைய தினம் திருப்பலியிலே இந்த மடலானது வாசிக்கப்படும். திருப்பலி இருக்கக்கூடிய இடங்களிலே இப்பொழுது நம்முடைய பங்கு மொத்தமாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய காரணத்தினால் இதை ஒரு முறை வாசிக்கின்றேன். இந்த மடலை கேட்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களின் யூபிலி 2025 ஆண்டு பற்றிய சுற்றுமடல். இறையேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு என்றும் இருக்க வாழ்த்துகிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூபிலி 2025 கொண்டாட்டத்திற்கான அழைப்பை வெளியிட்டார். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற விருது வாக்குடன் இவ்விழாவினை சிறப்பிக்க 2023 இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் 4 கோட்பாடுகளை கற்கும் ஆண்டாகவும் 2024 இறைவேண்டல் ஆண்டாகவும் சிறப்பித்தோம். வருகின்ற 24/12/2024 அன்று திருத்தந்தை ரோமையில் புனித பேதுரு பெருங்கோயிலின் புனித கதவை திறந்து யூபிலி கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கின்றார். தொடர்ந்து அனைத்து தல திரு அவையின் தலைமை கோவில்களில் யூபிலி திருச்சிலுவை பவனியாக எடுத்து வரப்படுகிறது. நம் மறை மாவட்டத்தில் திரு இருதயங்களின் பேராலயத்தில் 29/12/2024 திருக்குடும்ப திருவிழா அன்று மாலை 5 மணிக்கு யூபிலி திருச்சிலுவைக்கு வணக்கமும் வாழ்த்தும் செலுத்தப்படும். பின்பு அது மக்களின் வணக்கத்திற்காக புனித இடத்தில் வைக்கப்படும். யூபிலி ஆண்டின் பரிபூரண பலன்கள். இந்த யூபிலி மகிழ்வின் தருணத்தில் பரிபூரண பலன்களை பெற நம் மறை மாவட்டத்தில் உள்ள 3 திருத்தலங்களை தேர்வு செய்துள்ளேன். அவை: 1 தூத்துக்குடி பனிமய அன்னை திருத்தல பேராலயம், 2 புண்ணியவாளன்புரம் காவல் கிணறு வேளாங்கண்ணி அன்னை முதன்மை திருத்தலம், 3 புனித அந்தோணியார் திருத்தலம் தாப்பாத்தி கோட்டூர். இந்த யூபிலி ஆண்டில் இத்திருத்தலங்களை மக்கள் சந்தித்து இறைவன் அளிக்கும் பரிபூரண பலன்களை பெற அன்புடன் அழைக்கிறேன். மேலும் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கு பெற்று பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நற்கருணை உட்கொண்டு திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிபூரண பலனை பெறுகின்றோம். இந்த பரிபூரண பலன் மேற்சொல்லப்பட்ட செயல்களை நிறைவேற்றும் நபருக்கும் அவர் நினைவு கூறும் இறந்த ஆன்மாக்களுக்கும் பயனளிக்கும். இந்த பரிபூரண பலன் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு அவற்றிற்கான தண்டனையை விலக்கி விடுகிறது. மறை மாவட்டங்களில் யூபிலி கொண்டாட்டம். 22/1/2025 புதன் புனித சூசியப்பர் ஆலயம் குரூஸ்புரம் தூத்துக்குடி மறை வட்டம். 26/1/2025 ஞாயிறு அன்னை வேளாங்கண்ணி முதன்மை திருத்தலம் புண்ணியவாளன்புரம் காவல் கிணறு பங்கு வடக்கன்குளம் மறை வட்டம். 4/2/2025 செவ்வாய் புனித அந்தோணியார் திருத்தலம் தாப்பாத்தி கோட்டூர் பங்கு குறுக்குச்சாலை மறை வட்டம். 7/2/2025 வெள்ளி இயேசுவின் திரு இருதய அற்புத கெபி ஆலந்தலை மணப்பாடு மறைவட்டம். 16/2/2025 ஞாயிறு புனித பிரகாசியம்மாள் திருத்தலம் அணைக்கரை சாத்தான்குளம் மறைவட்டம் ஆகிய 5 இடங்களிலும் நடைபெறும் யூபிலி 2025 நிகழ்வுகளில்
அந்தந்த வட்டார முதன்மை குரு பங்கு தந்தையர்கள் பங்கு மக்கள் அனைவரும் திரளாக பங்கேற்க அன்புடன் அழைக்கிறேன். பணிக்குழுக்களின் யூபிலி 2025 கொண்டாட்டம், திரு அவையில் அன்புறவு, பங்கேற்பு, மறைப்பணி ஆகியவற்றை கருத்தாய்வு செய்து 16ஆம் அகில உலக ஆயர் பேரவையின் பொது அமர்வு நிறைவுற்றிருக்கும் இவ்வேளையில் நம் மறை மாவட்டத்தில் பங்கேற்பு அமைப்புகளை உருவாக்க முயற்சி செய்வோம். குறிப்பாக அருள் பணிக்குழுக்களை உருவாக்கி கிறிஸ்துவின் மறையுடலாம் திரு அவையை கட்டி எழுப்புவோம். அதன் நீட்சியாக நம் மறை மாவட்டத்தில் செயல்படும் 27 பணிக்குழுக்களுடன் இணைந்து பங்கு மறைவட்ட மறைமாவட்ட அளவில் யூபிலி கொண்டாட்டங்களை முன்னெடுத்து செல்வோம். திருத்தந்தையின் யூபிலி 2025 கொண்டாட்டத்தை அடியொற்றி உருவாக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற உணர்வுடன் இம்மண்ணகத்தில் இறையாட்சி மலர தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் இறையாசிரை அன்புடன் அளிக்கின்றேன். கிறிஸ்துவில் உங்கள் அன்பு ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை, தூத்துக்குடி மறை மாவட்டம். அன்பு மக்களே, 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு அந்த ஆண்டை நினைவு கூறுகின்ற விதத்திலே திருத்தந்தை அந்த யூபிலி ஆண்டாக கொண்டாட நம்மை அழைக்கின்றார். அந்த வகையில் நம்முடைய மறை மாவட்டத்திலும் பல இடங்களில் பல கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கோட்டூர் பங்கிலே தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திலே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஆயர் தலைமையில் சிறப்பு யூபிலி திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது. எனவே அதிலும் நாம் பங்காக குடும்பமாக ஒவ்வொருவராக பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். அதை குறித்த தகவல்கள் பின்னரும் அறிவிக்கப்படும். தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்தை பரிபூரண பலன்களை பெற்று கொள்ளக்கூடிய சிறப்பு அருள் தலமாக நம்முடைய ஆயர் அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார். எனவே இந்த யூபிலி ஆண்டின் காலத்திலே அந்த திருத்தலத்தை நாம் திருத்தலத்தில் போய் புனித அந்தோணியார் வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், திவ்ய நற்கருணையை உட்கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அந்த ஆலயத்தை சந்தித்து நாம் வழிபட வேண்டும். அவ்வாறு நாம் செய்கிற பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று முழுமையான விதத்திலே இறைவனுடைய அருளை, பரிபூரண அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இதனையும் மனதில் வைத்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே இந்த பாடல் போட்டியினை சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம். அதே போன்று குடில் போட்டியும் நடத்தவிருக்கின்றோம். ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன், மீண்டும் நினைவுறுத்துகின்றேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நம்முடைய பங்கில் குடில் போட்டி நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு இணையூர்களிலும் ஒவ்வொரு வீடுகளில் தனித்தனியாக நீங்கள் குடில் அமையுங்கள். யார் சிறப்பாக கலை நயத்தோடு படைப்பாற்றலோடு அந்த குடிலை அமைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பங்கு அளவிலே 3 பரிசுகள் வழங்கப்படும். இன்னும் இந்த குடில் போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. பாலனை கொண்டு பாலன் ஆசிரியருக்காக உங்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த குடில் பார்வையிடப்படும். அன்பு மக்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். திருவருகை காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை சிறப்பான விதத்தில் எதிர்கொள்ள நம்மையே தயாரித்து கொள்வோம். வீடுகளை அலங்காரம் செய்து, அதையும் விட மேலாக நம்முடைய உள்ளத்தை அலங்காரம் செய்து இறைவனை, இயேசு பாலனை நாம் வரவேற்க தயாராவோம். மீண்டும் ஒரு முறை அன்பு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நடைபெறக்கூடிய அந்த அன்பின் விருந்திலும் அனைவரும் பங்கேற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா,
புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.